சாமி சார் நான் உங்க குரு வந்திருக்கேன். குரு டிவர். இப்போ இங்க வந்து மடிப்பாக்கம் உள்ளாகரம், மடிப்பாக்கம் உள்ளாகரத்துல இருக்க நான் நீரோட்டம் பார்க்கா. நீங்க எவ்வளவு யூடியூப் பார்த்துருப்பீங்க. இங்க பகரம் பாருங்க, இங்க வந்து பிளாட் இருக்கு, அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க பாக்குறீங்க. தண்ணி ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்திருக்காங்க என்ன. இப்ப பாருங்க எப்படி நீரோட்டம் பாக்குறேன்னு பாருங்க. வாங்க வீடியோல போலாம். கட் பண்ணி போடுங்க. பாருங்க இங்க தண்ணி வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்திருக்குது. லாரி தண்ணி வாங்கி ஊத்துற சாமின்னு சொல்றாங்க இங்க. அதனால வாட்டர் பார்த்து கொடுத்துட்டு தான் வந்திருக்குது நீரோட்டம். இங்க பாருங்க எந்த இடத்துல பாயிண்ட் போகுதுன்னு பாருங்க. வீடியோ நல்லா பாருப்பாங்களா, எந்த இடத்துல அம்பு போகுதுன்னு பாருங்க. நான் சும்மா கைதான் பிடிச்சிருக்கேன், எதிர்க்க சாரு தெரியும் நான் என்ன பண்றேன். இங்க பாருங்க அதுவேதான் திரும்பம். நம்ம ஒண்ணுமே பணப்பட்டு அதுதாங்க எந்த இடத்துல இருக்குங்க அதே காட்டுது பாருங்க. நான் அங்க போற பாயிண்ட் கிட்ட போறேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்றேன் நான். பாருங்க தண்ணி ரொம்ப டிமாண்ட் சாமின்னு கரெக்டா மார்க் பண்ற மாதிரிங்க. நல்லா மார்க் பண்றாரு. வீடியோ நல்லா வந்து வீடியோ உள்ள வந்து பாருங்க. நான் போறேன், கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஊந்துடும், அப்ப பார்த்துடலாம் பாருங்க. முன்னாடி எழுதணும். போர் எங்க இருக்கு? இல்ல ஒண்ணுதான், அப்படியே விடுங்க. அதெல்லாம் உள்ள இருந்தாலும் எல்லாம் காட்டி ஊத்துறோம். யாரு நீரோட்டம் பாட்டை யாரு இங்க பார்த்து கொடுத்தது? இல்ல ஏற்கனவே யார் பார்த்துக்க மாட்டாங்க, அப்ப பார்க்காம போட்டிருப்பாங்க ஐயா. பாருங்க இங்க வந்து ஏற்கனவே வந்து போர் போட்ட இடமா எப்படி இருக்கு பாருங்க. வாட்டம் பாருங்க, எங்கன்னா ரோலிங் ஆகுதா பாருங்க. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல காட்டி கொடுக்குறோம் பாருங்க. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க வாட்டம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. இதுல எப்படிதான் இவ்வளவு தூரம் யூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பாருங்க சும்மா கையதான் பிடிச்சிருக்கிறேன், அதுதான் திரும்புது. எங்க இருக்குதுன்னு அதுதான் காட்டும். நம்ம வந்து வரப்பு வாட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கிற வாட்டம் இல்லை. இப்ப நம்ம இருக்கிற வாட்டத்தை எந்த இடத்துல இருக்குது கண்டுபிடிச்சு கொடுக்குறது தான் வேலை நம்மளுக்கு. சரிங்களா? வாங்க வீடியோல.
இது என்னது இது உள்ள ரூம்? இது பாத்ரூம் ஐயா. பாத்ரூம். வர 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 வாட்டம் காட்டுறது வேற, இவங்க போர் போட்டுக்கிறது வேற, தண்ணி வாட்டம் இருக்கிற இடம் வேற. ஓட எங்க போதோ அந்த பவர் ஆகப்பட்டது அப்பதான் வலிச்சு இந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டுறது. அது வந்து நம்ம பண்றது கிடையாது. அதனுடைய வாட்ட ஓவர் காந்த சக்தியுமே வலிக்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னு. தண்ணி வாட்டம் இருக்கிற இடம், இவங்க போர் போட்டு இருக்கிற இடம் வேற. சைக்கிள் மட்டும் இருக்குது. நான் ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இது வந்து இங்க பாருங்க, ஒண்ணுமே பண்ணல. நான் எதிர்க்க சாரி இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும் என்ன பண்றது. கைதான் முடிச்சிருக்கிற. இங்க பாருங்க, தண்ணி இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கெங்கயோ போர் போட்டு சாமி நான் வந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லாரி வண்டி வாங்கியிருக்கேன் சாமின்றாங்க. இது வந்து கரெக்டா வேலைப்பாடு பண்ணி கொடுத்தா ஏன் அப்படி பண்றாங்க? நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் உருவாகுதா. நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். காசு கொடுக்கறது நீரோட்டம் பார்க்கறது முக்கியம் இல்லை, கரெக்டா பார்த்து கொடுக்கணும்னு. சும்மா கையில தான் வச்சிருக்கேன் தேங்காய், நான் ஒண்ணுமே பண்ணல. அது பாட்டு தான் வேலையை பார்க்குது.
எந்த பக்கம் திரும்பினாலும் நான் மார்க் பண்ணி இடத்துல தான் பாக்குது பாருங்க. இல்ல இந்த மாத்தி மார்க் பண்ண முடியாது, அதுதான் காட்டுது. பாருங்க எங்க பண்றோனோ அதுதான் காட்டுது. அங்கே பாருங்க எங்க மார்க் வச்சுக்கிறேன் பாருங்க. ஒரு கருவி இல்ல 5 கருவியில செக் பண்றேன் நானு. எந்த பக்கம்னா திரும்புறேன் பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கதான் காட்டுமா தம்பி, மாத்தி காட்டாது. பாருங்க அப்படியே நூல் புச்ச மாதிரி பாருங்க. இந்த இடத்துல அங்க ஒரு மார்க் ஒண்ணு வச்சுக்கிறேன் பாருங்க, கல் ஒண்ணு, சின்ன கல் ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த செங்கல் தான் பாயிண்ட், இந்த செங்கல் தான் பாயிண்ட். இங்க பாருங்க எந்த பக்கம் காட்டினாலும் இங்கதான் காட்டுது பாருங்க. நான் இப்படி கூட திரும்புறேன் பாருங்க, அது என்ன இடத்துல நான் பேக்ல திரும்பி இருக்கேன்ப்பா. பாருங்க இல்ல இந்த பக்கம் காட்டினாலும் அங்கதான் காட்டும் பாருங்க. எங்க தண்ணி இருக்குதோ அதான் காட்டும், எல்லா இடமும் காட்டாது. பாருங்க இங்க பாருங்க இந்த வாரம் காட்டுது பாருங்க, ஒரே ஒரு இது கூட மாறாது. பாருங்க கையாட்டுறதோ இல்ல நானே திருப்புறதெல்லாம் கிடையாது, அதுதான் வேலையை பார்க்கறத கண்டி ரொம்ப ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. பாருங்க இந்த கல்லு தான் பாயிண்ட். பாருங்க எந்த இடத்துல தேங்காய் கையில சும்மா தான் வச்சிருக்கிறேன் நானு, அதுதான் வேலை பார்க்கறத கண்டி நான் ஒண்ணும் பண்ணல. அப்படியே பாருங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா என்ன சாமி நீங்க கையாட்டுறீங்களான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே பண்ணல எதிர்ப்புறாங்க ஆளுங்களுக்கு தெரியும் என்ன பண்றது. இங்க பாருங்க அப்படியே கையை சும்மா தான் வச்சுன்னு வராங்க பாருங்க. தண்ணி இல்ல சாமின்னு ஒரே இங்க வண்டி தண்ணி எடுத்துன்னு போற அளவுக்கு ஆயிட்டு இருக்குதுங்க. இவங்க என்ன கூப்பிட்டதே லேட்டு போயிடுது. இந்த மாதிரி இடத்துக்கு தானே குரு டிவில இருக்கேன் நானு. பாயிண்ட்ல வச்ச உடனேதான் ரோலிங் ஆயிடும், தண்ணி இல்லைன்னா ரோலிங் ஆகாது. பாருங்க வெளியே வைக்கிறேன் பாருங்க, வெளியெல்லாம் செக் பண்றேன் பாருங்க. எங்கன்னா தண்ணி இருந்தா சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஓடை எங்க தண்ணி வந்து உருவாகி இந்த பில்டிங் உள்ள வருதுன்றது அதையும் காட்டி கொடுத்துறேன் பாருங்க. ஏதோ வந்தோமோ போனோமோ பார்த்தோமோலாம் கிடையாது, கரெக்டா இருக்கணும் நம்மளுக்கு. மெயின் அதுதான். காசு பண்ணா இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், ஆனா பார்க்கறத கரெக்டா பார்த்து கொடுக்கணும். இங்க பாருங்க இங்க எதிர்க்கே செக் பண்றேன் பாருங்க, எங்கெல்லாம் சுத்துதான் பாருங்க. மெயின் மூலப்பொருள் என்னுடைய பாதம். இந்த பாதத்துல இருக்கிற பவர் ஆகப்பட்டதுதான் இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுது. இங்க பாருங்க நான் இந்த செங்கல் ஒன்று வச்சிருக்கேன், அதுல வைக்கிறேன் பாருங்க. பாருங்க நல்லா வீடியோ பாருங்க, எப்படி ரோலிங் ஆகுதுன்னு பாருங்க. நீங்களே சும்மா கை தான் பிடிச்சிருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ணல, அதுதான் ரோலிங் ஆகிருக்குது. எனக்கும் மேல அந்த டீக்கு வரும் பாருங்க, அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. கீழே தான் கை பிடிச்சிருக்கேன், எப்படி ரோலிங் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ரோலிங் இந்த இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல காட்டுற பாருங்க. அவன் அந்த ரோலிங் ஆகல. இங்க பாருங்க எல்லாம் ரோலிங் வரல பாருங்க. எந்த இடத்துல பள்ளம் இருக்குதோ அங்கதான் காட்டும், எல்லா இடத்துலயும் காட்டாது.
இது வந்து தண்ணி ஜாயிண்டா இந்த சைக்கிள் கொஞ்சம் தள்ளி விடுவோம், அந்த பக்கம் ஓராடு. தண்ணி வந்து எந்த இடத்துல பள்ளம் இருக்கிறது அதையும் காட்டுற பாருங்க, பள்ளம் எங்கன்றது அதையும் காட்டிட்டாங்க பாருங்க. ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடும் பாருங்க. பாருங்க சும்மா தான் வரேன் நான். ரெண்டாவது எந்த இடத்துல ஈரப்பசை அதிகமா இருக்குதுன்றத காட்டிட பாருங்க. ஈரப்பசை இருக்கிற ஜாயிண்ட்ல இருக்கும், ஈரப்பசை இல்லைன்னா அப்படியே விரிஞ்சிடும் பாருங்க. எதுக்கு நம்பி வர பாருங்க, எல்லாம் வீடியோ பாருங்க. தண்ணி இல்லைன்னா விரிஞ்சிடும், அந்த இடத்துல ஈரப்பசை இல்லைன்னு அர்த்தம். அந்த செங்கலுக்கும் இதுக்கும் வந்து இந்த இடம் ஃபுல்லா ஈரமா இருக்குது. ஆனா தண்ணி ஓடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளம் அங்கதான் இருக்குது. இந்த ஓடையில வந்துதான் அதில் ஊத்த போது இது வெறும் ஈரம் இருக்கு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட 500 அடி போட்டா கூட வெறும் பவுடர் தான் வரும். அந்த பக்கம் இதுக்குள்ளதான் போட வேண்டியது இருக்கும். பாயிண்ட கரெக்டா பாத்துறோம் பாருங்க, இந்த சைடும் பார்த்து தரம் பாருங்க. ஜாயிண்ட் ஆகிற இடம் இது பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இது ஜாயிண்ட். இப்ப வந்து எழுந்து அதே மாதிரி வரும் பாருங்க. இந்த பக்கம் எங்க ஈரம் எது இருக்கு அதுவும் காட்டிடும் பாருங்க. இல்லைன்னா இங்க பாருங்க, இங்க விரிஞ்சு போச்சு பாருங்க. ஜாயிண்ட் இது. இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இந்த தண்ணியை விட்டுட்டு எங்கெங்கயோ போட்டிருக்காங்க வேஸ்டா போரு. இந்த பக்கம் பார்ப்போம் எது நீரா இருக்குதுன்னு. இந்த மாதிரி யாருமே பார்த்து கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வந்தமா போட்டு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே தேங்காய் பார்த்து விட்டு இங்க பாருங்க, எந்த இடத்துல 1 2 3 4 மார்க் பண்ணிடுறோம். இது ஃபுல்லா ஈர பகுதி சரிங்களா. இது இல்லாம இன்னொரு ஆயிரத்திலையும் காட்டுறேன் பாருங்க. இதே ஆகுது எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாக்குற பாருங்க. இது வேற கருவியில பாக்குறேன் பாருங்க. ரெண்டும் ஒன்னா சேருதா நீங்களே பாருங்க பார்க்கலாம். இது பாருங்க நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்படியே வைக்கிறேன் பாருங்க. இது வந்து பள்ள ஏரியான்னு அர்த்தம். இது எல்லா தண்ணியும் உருவாகி ஊத்து வந்து இந்த இடத்துல ஊந்துடும். இதுலதான் போரை போட்டு இதுல வர பைப்பை விட்டு மேல தண்ணி வந்து மோட்டர் எடுத்துட்டு பாருங்க. ஒரே ஒரு நூல் கூட இல்லை பாருங்க, அப்படியே வச்சு வைக்கிறேன். இதுல இருந்து இப்படியே ஆரம்பிங்க. எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. 2 அடிக்குதான் அங்க பாருங்க. ஒரு சாக் பீஸ்ல கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன் பாருங்க, அது வரையும் வரம் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, வேற கருவியில கூட காட்டேன் அதே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் போலாம் வாங்க. பாருங்க வைக்கிறோம் பாருங்க. இதே மார்க்கு தான் வருது. இருந்தா கூட கரெக்டா பாயிண்ட் நேரம் நிக்கிறேன் நானு.
தண்ணி இல்லாத அந்த இடத்துல ஈரம் இல்லைன்னா விரிஞ்சிடும். பாருங்க விரித்து தான் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த சைடம் பார்க்குற பாருங்க, அந்த மார்க்கில் பாருங்க தண்ணி இருந்தால் தான் ஜாயிண்ட்ல கொடுக்கும். இதெல்லாம் ஜாயிண்ட்ல பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. அது அந்த இடத்துல வரும் பாருங்க. இப்போ ஏற்கனவே போர் போட்ட இடத்துல நான் உங்களுக்கு காட்டினேன் எப்படி சுத்துச்சுன்னு. இங்க பாருங்க, இங்க அந்த சுத்துற கம்பிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் கை தான் சும்மா பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஆட்டுறது வந்து ரோலிங் ஆடுது, அதுதான் ஆடுது. கை மட்டும் தான் நான் பிடிச்சிருக்கேன், நான் ஆட்டவே இல்லை. பாருங்க தண்ணி இல்லைன்னா ரோலிங் கம்மியாகும் பாருங்க. தள்ளி வந்துட்டேன் நான். பாருங்க இப்போ நான் அந்த இடத்துல போறேன் பாருங்க. பாயிண்ட் ஆண்ட கரெக்டாக பார்க்குறேன் நான். பாயிண்ட் தள்ளி வந்துட்டேன். இந்த பாயிண்ட் ஆண்ட போகிற பாருங்க. அடுத்தது இன்னொரு கருவிலையும் காட்டிடுறேன் பாருங்க. கைக்கு தேவையாக சம்மந்தம் இருக்கக்கூடாது. சும்மா தான் கையை பாட்டு வச்சிருக்கிறேன். அது பாட்டு தேவையாக வேலையை பார்க்கறதுண்டு. நான் ஒண்ணுமே கையும் ஒண்ணுமே அப்படியே தான் வச்சிருக்கிறேன். அது பாட்டுனா விளையாடுது. இப்ப நான் வேற இடத்துல வைக்கிறேன். இந்த மாதிரி விளையாடுதான்னு பாருங்க. இன்னும் 2 கருவிலையும் காட்டிடுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கட் பண்ணுங்க, கொஞ்சம் தேவையில்ல கட் பண்ணுங்க. பாருங்க இது சாதாரண கோல்டு செயின் தான், ஒண்ணுமே கிடையாது. பாருங்க தண்ணி இல்லாத இடத்துல காட்டுறேன். தண்ணி இல்லைங்க, எப்படி பாருங்க, என்ன சொல்லுதுன்றத பாருங்க. சார் ரோலிங் ஆகுத பாருங்க. இது வந்து ரோலிங் சுத்தி வரணும். இந்த ரோலிங் சுத்தி வந்தாதான் இங்க தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப தண்ணி இருக்குதான்றத பாருங்க. நம்ம எல்லா வீடியோல பாருங்க, இந்த செயின் எப்படி சுத்துதுன்னு, சுத்துதா இல்ல இல்லையா இதான் பாருங்க. இங்க பாருங்க, சாதாரண கோல்டு செயின் தான், வேற எதுவுமே கிடையாது. இது கடவுள் குத்த வரப்பிரசாதம் தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான். என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கீழே ரோலிங் வரணும். இந்த ரோலிங் வந்தாதான் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, எந்த ரோலிங் இல்லைல்ல சார்? ரோலிங் இல்லைல்ல, வேற சொல்லுங்க பரவாயில்ல. ரோலிங் இல்லைல்ல, தண்ணி இருக்கிற இடத்துல பாருங்க. இங்க தண்ணி இருக்குதா இல்லையான்ட்டு இதுதான் சொல்ல போது. இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.
ப்ரெஷர் எப்படி இருக்குது என்றது இதுலயே தெரிஞ்சிடும். தண்ணி இல்லைன்னா ரோலிங் ஆகாது, தண்ணி இருந்தாதான் இது ரோலிங் ஆயிடும். இல்ல இது வந்து கீழே வந்து காத்துல வந்து ஆடுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே வந்து குண்டு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஆயுதம் வச்சிருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. இங்க ரோலிங் ஆகுதாங்க சார்? ஆகுதுங்களா? பாருங்க, எதிர்க்கிறது சாருக்கு தெரியும் என்ன பண்றேன்றது. நான் பாட்டு சும்மா கையை தான் பிடிச்சிருக்கேன், ஒண்ணுமே பண்ணல. இல்ல சாமி, கையை பிடிச்சிருக்கீங்களே நீங்க ஆடுறீங்களான்னு எனக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பொருளையும் காட்டுறோம். அது வந்து எப்படி பிடிச்சுன்னு பாக்குறேன்னு நீங்களே பாருங்க வீடியோவை. எல்லாம் ரோலிங் ஆகுதுங்களா? ஓ, இந்த ரோலிங் தான் முக்கியம். இன்னைக்குன்னு தண்ணி இருக்குதா இல்லையான்னு காட்டுறதுக்கு இன்னொரு பொருளையும் அதே மாதிரி செக் பண்ற பாருங்க. சாமி, இது நீங்க கையில பிடிச்சிருக்கீங்க, நீங்க கையை ஆட்டுறீங்களான்றது டவுட்டா இருக்குது சாமின்ட்டு கேட்கலாம். ஆனா இருந்தாலும் இன்னொரு பொருள்ல பாக்குறேன் பாருங்க, நான் எப்படி அதை பிடிச்சி எப்படி மாட்டினுக்கிறேன் பாருங்க, அதையும் காட்டி தரேன். அது வந்து கையில பிடிச்சுன்னு பார்த்தேன், இது வெறும் விரல்ல மாட்டுவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன். குண்டு மேடல எப்படி பார்த்து கொடுத்தனும் அதே மாதிரிதான் இங்க வரும் தண்ணி, அதுல எந்த மாற்றம் கிடையாது. இங்க பாருங்க, அதுல வந்து கையில பிடிச்சிருந்தேன், இதுல எப்படி பிடிக்கிறேன்றத நீங்களே பாருங்க. இல்ல சமயம் நீங்க கையாடுறீங்க டவுட்டா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் காட்டி கொடுக்குற பாருங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு விரல், இந்த விரல்ல தான் மாட்ட போறேன், நான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. நீங்களே பாருங்க. சார் நான் எப்படி சார் மாட்டிருக்கேன்? நல்லதானே? பாருங்க, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம், இங்க தண்ணி இல்லாத இடத்துல காட்டுறேன் பாருங்க. தண்ணி இல்லைன்றது இப்படி நான் உள்ள தெரியும்னா இது ரோலிங் ஆகாது. மேடம் வாங்க, கிட்ட பரவாயில்ல, வாங்க வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, எதுவே இருந்தாலும் நேச்சுரலா பார்த்து கொடுக்குறேன். பாருங்க, ஒரே ஒரு விரல்ல மாட்டிருக்கேன் நானு. ஐயா, நான் விரல கூட மாட்டிருக்கேன், ஒரு விரல் தான். இங்க பாருங்க, என் மூலப்பொருள் வெறும் என்னுடைய பாத கால் தான் மெயின், வேற ஒண்ணுமே கிடையாது. கடவுள் கொடுத்த பிரசாதம் அது மெயின். இங்க பாருங்க, இது தண்ணி இல்லாத இடம், இது தண்ணி இருந்து உள்ள இருக்குதுன்னா ரோலிங் ஆயிடும். எப்படி நிக்குதுன்னு பாருங்க, அதை நல்லா வீடியோ எடுங்க சார். எப்படி ஆடுது, இல்ல ரோலிங் ஆகுதா அப்படின்னு பாருங்க. நான் அதுக்குமே ரொம்ப வழியை பிடிச்சுன்னு இருக்கேன். ரோலிங் ஆகுதுங்களா ஐயா? இல்ல இல்ல இல்ல. இங்க பாருங்க, தண்ணி இருக்கு. இப்ப நான் பாயிண்ட் நோட் பண்ணுற இடத்துல காட்டுறேன் பாருங்க. அங்க எப்படி வச்சோம்னா அதே தான் இங்க வைக்க போறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. எந்த ஒரு தொழிலும் ஆத்ம திருப்தியா பண்ணி கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். எப்படி சுத்துதுன்றத நீங்களே பாருங்க. அங்க பிடிச்ச மாதிரி தான் ஒரே ஒரு விரல்ல மாட்டிக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணல. ரோலிங் போக போக ஸ்பீட் ஆயிடும். எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. அங்க எப்படி இருந்தது, இங்க எப்படி சுத்துதுன்றத பாருங்க நல்லா வீடியோல. அது 500 அடியா இருந்தாலும் சரி, 100 அடியா இருந்தாலும் சரி, 50 அடி இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற விஷயத்தை வெளியே காட்டி கொடுக்குது. அதை பாருங்க. நீங்க போர் போட்டு இந்த இடத்துல தண்ணி வர வச்சு இதே வீடியோவை உங்கள்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க தண்ணி வாட்டம் எப்படி இருக்கு. ஏதோ சாமி ஏதோ பார்த்தாரு அங்க வந்துதான்றது உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். ஆனா இதே வந்து தண்ணி வர வச்சு நான் வெளியே வீடியோ அனுப்புறேன் பாருங்க. அப்ப பாருங்க, ஒரே ஒரு விரல தான் மாட்டிக்கிறேன், நான் கையை கூட பிடிக்கல. இங்க பாருங்க, அது என்ன நிலவரத்துல இருக்குது நீங்களே பாருங்க.
ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்றது அதே காட்டிடும். ப்ரெஷர் தான் மெயின். நாங்கள் இங்க பாருங்க, இன்னொரு பொருளையும் காட்டுறோம் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு பொருள் வச்சிருக்கேன் கருவி, அந்த கருவிலையும் காட்டிடுறோம் பாருங்க. இதெல்லாம் நீரோட்டக்காரங்க பொறுப்படியா வந்து தெளிவா பார்க்க கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ வந்தாங்களா போவாங்களா பார்த்துட்டு வாங்க போயிடுவாங்க. இந்த இடத்துல போடுறது சாக் பீஸ்ல மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் இத்தனை பொருளை செக் பண்ணி கொடுக்குறேன்னா பார்த்துங்க. காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். எனக்கு தேவை வந்து மெயின் குடிக்கிற தண்ணியை கரெக்டா எடுத்து கொடுக்கணும். நான் அதுதான் பாருங்க. இது ஒரு கருவி. இந்த கருவியும்